மேல இருக்க இந்த வீடியோல சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க இந்த குழந்தைய ரேப் பண்ணி தலையில கல்ல தூக்கி போட்டு முகத்தை செதைச்சு துடிக்க துடிக்க கொண்டிருக்கான் ஒரு காம வெறி பிடிச்ச சைக்கோ. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்தில் இருக்க டோங்கரலே அப்படிங்கிற ஒரு வில்லேஜை சேர்ந்தவங்க தான் 3.5 வயசான யாத்னியா. கடந்த நவம்பர் 16ஆம் தேதி சண்டே மதியம் இந்த யாத்னியா அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு காலி இடத்துல ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு 6 மணிக்கு மேலாகியும் இந்த யாத்னியா வீட்டுக்கு வராததுனால பதறி போன அந்த குழந்தையோட பேரண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் அக்கம் பக்கத்துல இருக்க எல்லா இடத்துலயுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எங்க தேடியுமே யாத்னியா கிடைக்கல. அதுக்கப்புறம் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸும் அந்த இடத்துக்கு வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த குழந்தையோட வீட்டுல இருந்து 300 மீட்டர் தூரத்துல இருக்க ஒரு செல்போன் டவர் கிட்ட அந்த குழந்தையோட இறந்த உடல் கண்டுபிடிக்கப்படுது. இம்மீடியட்டா விசாரணை ஆரம்பிச்ச போலீஸ் யாத்னியா கூட விளையாண்ட மற்ற குழந்தைங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்ப அந்த குழந்தைங்க என்ன சொல்றாங்கன்னா, யாத்னியாவை கடைசியா பார்த்தது அதே பகுதியை சேர்ந்த 24 வயசான விஜய் கைர்னார் அப்படிங்கிற ஒருத்தன் கூட தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. போலீஸும் அந்த காம கொடூரனை தேடி கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கவும் செய்யறாங்க. அவனுமே பண்ணின தப்ப கன்ஃபஸ் பண்ணவும் செய்யறான். அப்படி அவன் என்ன சொல்றான்னா, சம்பவத்தன்னைக்கு அந்த குழந்தைங்க விளையாண்டுகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு போன இந்த காம கொடூரன் யாத்னியாவுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து அங்கிருந்து 300 மீட்டர் தூரத்துல இருக்க ஒரு செல்போன் டவர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்கான். அப்படி கூட்டிட்டு போன அவன் அந்த குழந்தைய ரேப் பண்ணி கொடூரமா கொல்லவும் செஞ்சிருக்கான். இப்ப போலீஸ் அந்த காம கொடூரனை அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியிலையும் வச்சிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து அந்த குழந்தைக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு ப்ரொட்டஸ்டும் பண்றாங்க. ஒரு பச்சை குழந்தைய கொஞ்சம் கூட ஈவிரக்க இல்லாம துடிக்க துடிக்க கொண்ட இந்த காம கொடூரனுக்கு மரண தண்டனை கொடுத்தா மட்டும்தான் அந்த பிஞ்சு குழந்தையோட ஆத்மா சாந்தி அடையும்.